ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 75,000 கன அடியாக குறைந்துள்ள போதும் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் தொடர்ந்து 20வது நாளாக தடை நீடிக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 3வது நாள் சரிவு ஏற்பட்டுள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு இன்று காலை 6:30 மணி நிலவரப்படி 75,000 கன அடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் தொடர்ந்து 20வது நாள் தடை நீடிக்கிறது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை பெய்த நிலையில் இதன் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள KRS, கபினி, ஈராணைகளும் முழு கொள்ளளவு எட்டியுள்ளது. இதனால் கபினி மற்றும் KRS ஈராணைகளில் இருந்து 91,169 கன அடி உபரி நீராக குறைக்கப்பட்டு காவிரி ஆற்றில் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து நீர்வரத்து ஏற்றம் இறக்கமாக இருப்பதால் அதற்கு ஏற்றாற்போல் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. இதனால் ஒகேனக்கலில் நேற்று மாலை 80,000 கன அடியாக தண்ணீர் வந்தது. இந்த நீர்வரத்து இன்று படிப்படியாக குறைந்து 75,000 கன அடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. காவிரி ஆற்றில் தண்ணீர் அதிகமாக வருவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் செய்யவும் விதிக்கப்பட்ட தடையானது 20வது நாள் தொடர்ந்து நீடிக்கிறது. மேலும் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, போலீசார், ஊர்காவல் படையினர் காவிரி கரையோர பகுதிகளில் தீவிர ரோந்து சென்று கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தை கர்நாடகா தமிழக எல்லையான பில்லிகுண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.